களனி கங்கையின் அமைதியான ஓட்டத்திற்கு அருகில் மல்வானையின் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள அந்த சிதிலமடைந்த மாளிகை வெறும் செங்கற்களாலும் சீமெந்தினாலும் ஆனது மட்டுமல்ல, அது இலங்கையின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பொதுப்பண மோசடியின் கரைபடிந்த நினைவு சின்னமாகும். ஒரு காலத்தில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்களால் ரகசியமாக வளர்க்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சொத்து இன்று உரிமையாளர் எவருமற்று அனாதை சொத்தாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த மாளிகையின் வரலாறு மிகுந்த வேதனை அளிப்பது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது உறவினரான திரு நடேசன் ஆகியோர் பொதுமக்களின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி நவீன வசதிகளுடன் கூடிய இந்த ஆடம்பர இல்லத்தை நிர்மாணித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஆரம்பத்தில் சாட்சியமளித்தவர்கள் பின்னர் தமது வாக்குமூலங்களை மாற்றிக்கொண்டதன் விளைவாக 2022ஆம் ஆண்டு பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர். எனினும் எவருமே இந்த சொத்துக்கு உரிமை கோர முன்வராதது பெரும் அரசியல் நகைமுரணாகும். மக்கள் பணம் திருடப்படவில்லை என்று ஒருபுறம் வாதிட்டுக் கொண்டு மறுபுறம் பல கோடி பெறுமதியுடைய சொத்தை உரிமை கோராமல் கைவிட்டது அந்த பணம் எவருடையது என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிவு செய்தது. அரசியல் ரீதியாக பார்க்கும் போது 2015 முதல் இன்று வரை ஆட்சி கட்டிலில் ஏறிய அனைத்து தரப்பினரும் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்போம் என்ற கோஷத்தையே தமது தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தினர். ஆனால் நடைமுறையில் இச்சொத்துக்களை பயனுள்ள வகையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் ஆட்சியாளர்கள் தோல்வியடைந்துள்ளனர். நீதி அமைச்சின் வசமிருந்த இந்த நிலத்தில் சர்வதேச நீதிபதிகள் பயிற்சி மையத்தை அமைக்க திட்டமிட்ட போதிலும் 2022 போராட்டத்தின் போது மாளிகை தீக்கிரையாக்கப்பட்டதால் அந்த முயற்சி தடைப்பட்டது. இது ஆட்சியாளர்களின் திட்டமிடப்படாத மற்றும் மந்தகதியான நடவடிக்கைகளையே காட்டுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் தான் நேற்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இந்த மல்வானை சொத்தை அதிரடியாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். பல்கலைக்கழக கட்டமைப்பில் நிலவும் கடும் விடுதி பற்றாக்குறை மற்றும் இடவசதி பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவ்வாறான மக்கள் சொத்து அரசாங்கத்தின் வசம் முடங்கி கிடப்பதை அவர்கள் கேள்விக்குட்படுத்துகின்றனர். மாணவர்களின் இந்த நடவடிக்கை வெறும் ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல, அது திருடப்பட்ட சொத்துக்களை மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையின் நேரடி செயற்பாடாகும். மாணவர்கள் தற்போது சிதிலமடைந்த அந்த மாளிகையில் முகாமிட்டு தமது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பல்கலைக்கழக மாணவர்களின் தங்குமிட பிரச்சனைகளுக்கு இந்த 16 ஏக்கர் நிலம் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதிகார வர்க்கத்தின் ஆடம்பரத்திற்காக கட்டப்பட்ட சுவர்கள் இன்று சாதாரண மாணவர்களின் கல்வி உரிமைக்காக ஒலிக்க தொடங்கியுள்ளன. இது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகும். அநியாயமாக ஈட்டிய செல்வம் இறுதியில் எவருக்கும் பயனின்றி அழிந்துவிடும் என்பதையும் அது உரியவர்களிடமே போய் சேரும் என்பதையும் இந்த மல்வானை மாளிகை உணர்த்துகிறது. இதனை திருவள்ளுவர் பின்வரும் குறளில் அழகாக குறிப்பிடுகிறார். அழகுண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டு போய்விடும். செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும்.